தெரியாமல் என் விரோதியின் மகளை விரும்பிவிட்டு இப்பொழுது மறக்க முடியாமல் தத்தளிக்கும் என் மகனின் மனவேதனையை நான் அறிவேன். என் மகனை நான் ஏமாற்றவும் முடியாது, என் விரோதியின் மகளை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. தர்ம சங்கடமான நிலை நீதான் எனக்கு ஒரு வழிகாட்ட வேண்டும் ஐயனே, நீதான் எனக்கு ஒரு வழிகாட்ட வேண்டும். முருகா முருகா, நான் உன்னைத்தான் நம்பி இருக்கிறேன் ஐயனே, உன்னைத்தான் நம்பி இருக்கிறேன். நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? கைமாறு எதுவும் வேண்டாம், என்னுடைய கடமையை தான் நான் செய்யறேன். நீ யாரு? நான் ஒரு ஆபலை. உலகத்துக்கு தேவையான செல்வங்கள் எல்லாம் இருந்து உள்ளத்துக்கு தேவையான அமைதி இல்லாத காரணத்தால வீட்டை விட்டு வெளியே இருக்கு. பேய் மாதிரி காத்தடிக்குது, பேசிட்டு இருக்க நேரம் இல்லை. அம்மா வேண்டாம், அம்மா வேண்டாம் வேண்டாம், அம்மா என்னை இங்கே விட்டுடு. இந்த மரம் மாதிரி இன்னும் எத்தனையோ மரங்கள் முடிஞ்சு அதுல ஒரு மரம் என் மேல விழாமையே போயிடும். அப்படி சொல்லாது, நீ என்ன காப்பாத்துறது மாதிரி நான் உன்னை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. வாங்க வேண்டாமா, பரவாயில்ல, நான் வரமாட்டேன். பரவாயில்ல, என் பேச்சு கேள். இதுதான் என் வீடு, உன் வீடு மதம் நினைச்சுக்க. இப்ப சொல்லுமா, உங்க அப்பா அம்மா யாரு? எனக்கு அம்மா இல்லை, பெற்ற தாயை பாப்பு கொடுத்து வைக்காத பெண்கள் நானும் இருக்கேன். அப்பா இருக்காரு, அவர் இருந்து இல்லாதவராயிட்டார். ஆமா, நீ எதுக்காக வீட்டை விட்டு வெளியேறின? நான் மனசார என் விருப்பத்துக்கு எங்க அப்பா விரோதமா இருந்த, அது மட்டும் இல்லை, அவருடைய போக்கும் எனக்கு பிடிக்கல. அதனால தான் வீட்டை விட்டு வெளியேறிட்டேன். உன்னை பார்த்தா ரொம்ப நல்ல பெண்ணா தெரியுது. உன் மனம் போல மாங்கல்யம் கிடைக்கணும்னு நான் ஆசீர்வதிக்கிறேன். அம்மா கவலைப்படாது, பொழுது விடிஞ்சதும் நானே உங்க அப்பா கிட்ட உன்னை கூட்டிக்கிட்டு போய் நீ விரும்பிய பையனைய கல்யாணம் செய்துக்க வேண்டிய ஏற்பாடு வச்சேன். இது வீணான முயற்சி. எங்க அப்பா ரொம்ப பிடிவாதக்காரர். இருக்கட்டுமே, கேட்கிற விதத்தோட கேட்டா கொடுக்காதவங்களும் கொடுப்பாங்க. அநாதியா வந்த உங்களுக்கு இவ்வளவு அக்கறை உண்டாக வேண்டிய காரணம் என்ன? அதைத்தான் மொகராசின்னு சொல்றது. முதல்ல உன் முகத்தை பார்த்ததும் என்ன எரியாம உன் மேல ஒரு அன்பு உண்டாயிடுச்சு. விளக்கு வைக்கிற நேரத்துல என் வீட்டுல நீ அடி எடுத்து வச்சதும் லட்சுமியே வந்துட்டது மாதிரி இருந்து. கண்ணுக்கு நிறைஞ்ச அழகு, மனசுக்கு நிறைஞ்ச குணமும் உள்ள நீ எனக்கு மருமகனா வரக்கூடாதாங்கிற அர்த்தமில்லாத ஒரு கற்பனை உண்டு. அம்மா, எனக்கு தாய் இல்லாத ஒரு குறையை நீங்க தீர்த்து வச்சுட்டீங்க. உங்க அன்பு கிடைச்சதுக்கு அப்புறம் என் துன்பத்தையே நான் மறந்துட்டேன். உலகத்தினுடைய அவ்வளவு துன்பங்களுக்கும் இலக்கானது பெண் ஜென்மம் உண்டு. இருந்தாலும் ஒண்ணு சொல்றேன், நியாயமான எதையும் பெண்கள் அவங்க வீட்டுல இருந்தே சாதிக்கணும். வெளியேறி அதனால குடும்பத்துக்கு வர அவமானத்தை விட வீட்டுக்குள்ள இருந்து அனுபவிக்கிற பொண்ணு எவ்வளவோ நல்லது. ஆண்கள் வீட்டை விட்டு வெளியேறி 10 வருஷம் கழிச்சு திரும்பி வந்தாலும் ஊரே ஒன்னா சேர்ந்து வரவில்லை. பெண்கள் ஒரு நிமிஷம் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு திரும்பி வந்தாலும் உலகம் சந்தேக பார்வைத்தான் பார்க்கும், சந்தேக பேச்சுதான் பேசும். அது போகட்டும், முக்கியமானது மறந்துட்டேன். ஏமா விஜயா? ஆமா, நீ விரும்பி அந்த பையன் யார்? அவர் ரொம்ப நல்லவர் அம்மா. அவருக்கு உங்க மாதிரியே ஒரு அம்மா இருக்காங்க. ஆனா நான் அவங்களை பார்த்தது. அவன் பேரு? அவர் பேரு நான் வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கேனா? வாழ வேண்டிய வீட்டுல தான் அடி எடுத்து வச்சிருக்கேனா? நீங்க தான் அவருடைய அம்மாவா? நான் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி. பாண்டித்தோட மகளா? அடி பாவி, உன்னையா நான் கூட்டிட்டு வந்து அடிவிக்க வச்சு நல்லதை எடுத்து சொன்னேன். என் மகனுக்கு மருந்து போட்டு மயக்கி என்னை சம்மந்தியாக்க தகப்பன மகனை சேர்ந்து திட்டம் போட்டு நடத்துறது
என்னை கைவிட்டுடாதீங்க, கைவிட்டுடாதீங்க. என்னை ஏமாத்தமா பாக்குறேன். உன்னை என் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்ததே பெரிய தவறு. கடைசியா சொல்றேன், என் புறவை சோரிக்காதே. இன்னொரு நிமிஷம் நிக்காரு. யாரு அம்மா? யார் நீ? விஜயாவா? ஏன் இப்படி அழகு? என்ன இதெல்லாம்? இங்க எப்படி வந்த? என்ன எதுவுமே கேட்காதீங்க. சரி, வீட்டுக்குள்ள போலாமா? இல்ல, நான் வரல. அப்ப உன் வீட்டுக்காக புறப்படுவோம். நான் சொல்றேன் கேளு விஜி. பறவைக்காவது கூடி இந்த பாவி கேது வீடு. அப்பெல்லாம் சொல்லாத, வா வீட்டுக்குள்ள போலாம். இல்ல அத்தா, உங்க அம்மா என்னை பத்தி தவறா நினைச்சிட்டு இருக்காங்க. எனக்கு நிரூபிச்சுட்டு தான் இந்த இடத்துக்கு போவேன். என்ன சொல்ற? நான் நாதியம் தொழாயிட்டேன், நான் நாதியம் தொழாயிட்டேன். அழாத. நல்ல சமயத்துல வந்து என் உயிரை காப்பாத்து. இந்த உடம்பை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். பாங்கல்யம் கிடைக்கணும், நான் ஆசீர்வதிக்கிறேன். அம்மா, காலடியில் எனக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும். தாயில்லா பொண்ணு, என்னை கைவிட்டுடாதீங்க அத்தை, என்னை கைவிட்டுடாதீங்க. விஜயா, உள்ள வாமா, வா ராஜு, வாடா உள்ள வா. விஜயா, ராஜு வாமா. என்னடா பாத்துக்கிட்டு இருக்கிறேன்? போய் ஒரு முண்டை எடுத்துக்கிட்டா போ. என்ன மழை அப்பா? என்னடா நிக்கிறேன்? பணத்தை வச்சுக்கோ. என்னால போவோமா உனக்கு? ஐயோ, மழை நடந்ததுல ஒரே தலைவலி. அம்மா, அத்தி எழுப்பிட்டுமா? வேண்டாம் வேண்டாம். அப்புறம் ஏண்டா மழையில நனைஞ்சது திட்டுவாங்க. அம்மா, அதிகமா இருக்க போல இருக்கேன். என்ன செய்யுது? தெரிய கொஞ்சம் அமுக்கி விட்டா. ஐயோ, மாட்டேன். அத்தை என்ன பார்த்தா தப்பு நினைப்பாங்க. ஆமா, தாங்க முடியலையே. ஐயோ, தலை தெரிச்சு போகும்போது நம்ம வீட்டுல தலைவலி இருக்கா? இருக்கு. இங்க அந்த அல்மாரில இருக்கு. கொஞ்சம் கொண்டாரு. அது நல்ல பிறப்பில்ல. அதே
இந்த வழியை போக்காது. பரவாயில்ல, இப்ப அதை தடவி துணியால தலை இறுக்கி கட்டிங்க. காலையில வேற வைத்தியம் பாத்துக்கலாம். என்ன முடியலையே. இப்படி வாங்க. எப்படி வர்றது? குறுக்க ஜன்னல் இருக்க. பரவாயில்ல, தலையை விட்டு கொடுங்க. இந்த இடத்துக்கு அத்தா, இப்ப எப்படி இருக்கு? உண்மையிலேயே தலைவலி வரக்கூடாதான்னு தோணுது. அப்பா, உண்மையான தலைவலி இல்லையா? உண்மையா தலைவலி இருந்தா உன்னையே கூப்பிடுறேன். அம்மா வெள்ள கூப்பிட்டுட்டேன். பாத்தீங்களா, நீ ஏமாத்திட்டீங்க. கோழி குஞ்ச பூனை பிடிக்கிறா போட்டு இருக்க. கோழி குஞ்சு எனக்கு உயிராச்சு. கோழி குஞ்சு காப்பாத்துங்களேன். உயிரை நம்மளால காப்பாற்ற முடியாது, நீயே காப்பாத்து. நான் எப்படி காப்பாத்துவேன்? சொல்லாத்தியா? அம்மாவுக்கு தெரியாம உள்ளவா போய் கொல்ல கதவை நைஸா திறந்து நீங்களா? நீங்களும் வந்தீங்க. நான் உனக்காக வரேன். கோயில் இந்த பார்க்க வந்தேன். இது என்ன அவசரம் உனக்கு? குழந்தை மாதிரி. விஜய் விஜய், ஆஹா, இதுக்குதான் ஓடியாந்தியா? விஜய், இந்த மல்லிகைப்பூ ஒரு கூந்தல்ல குடி இருக்கணும்னு ஆசைப்படுது. அனுமதி கொடு. அத்தா, உங்களுக்கு மல்லிகைப்பூ ரொம்ப பிடிக்குமா? ஆமா, ஆனா அதை விட உன்னுடைய பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரிதான். விஜய், இந்த நிம்மதியான நேரத்துல ஒரு பாட்டு பாடு. ரொம்ப நல்லா இருக்கு. அத்தை அந்த சத்தத்தை கேட்டு எழுந்து வந்துட்டாங்கன்னா அப்புறம் தலைவலி மட்டும் இல்ல, காய்ச்சல் சேர்ந்து வரும். விஜய், அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு இதுக்கு எவ்வளவு தூரம்? கேட்காது. பாடு. ஒரு பாட்டு பாடுன்னு சொன்ன மாட்டேன். விஜய், விஜய், முடியாது. ஒரே ஒரு பாட்டு. பாட்டு ஒரு பாட்டு, பாட்டு ஒரு பாட்டு, பாட்டு ஒரே ஒரு பாட்டு. எழுதும் போது மயக்கம் வரும் ஒரே ஒரு பாட்டு. ஏற்றினிலும் எழுத்தினிலும் ஒரே ஒரு பாட்டு. அதை எழுதும் போது மயக்கம் வரும் ஒரே ஒரு பாட்டு. தோட்டம் தேடி நடக்க சொல்லும் ஒரே ஒரு பாட்டு. தோட்டம் தேடி நடக்க சொல்லும் ஒரே ஒரு பாட்டு. தூக்கமின்றி அலைய வைக்கும் ஒரே ஒரு பாட்டு. பாட்டு ஒரு பாட்டு, பாட்டு ஒரே ஒரு பாட்டு. தாய் படுத்தால் கேட்பதில்லை ஒரே ஒரு பாட்டு. பெற்ற தந்தையையும் மதிப்பதில்லை ஒரே ஒரு பாட்டு. தாய் படுத்தால் கேட்பதில்லை ஒரே ஒரு பாட்டு.
பெற்ற தந்தையையும் மதிப்பது ஒரே ஒரு பாட்டு. பாய் விரித்து படுக்கும் போதும் ஒரே ஒரு பாட்டு. பாய் விரித்து படுக்கும் போதும் ஒரே ஒரு பாட்டு. ஒரே ஒரு பாட்டு. பாட்டு ஒரு பாட்டு. பாட்டு ஒரே ஒரு பாட்டு. உறவு பார்த்து வருவதில்லை, ஒருவன் கண்டு பிறப்பதில்லை, நிலவும் அங்கு எழுதி வைத்த பாட்டு. உறவு பார்த்து வருவதில்லை, ஒருவன் கண்டு பிறப்பதில்லை, நிலவும் அங்கு எழுதி வைத்த பாட்டு. நம் இருவருக்கும் தெரிந்ததுதான் காதலும் பாட்டு. பாட்டு ஒரு பாட்டு. பாட்டு ஒரு பாட்டு. காதல் பாட்டு ஒரு பாட்டு. பாட்டு ஒரு பாட்டு. Good morning, sir. Morning. Coffee, please. Yes, Karan, uncle. என்ன காசு? Low coffee. அதுதான் அவ்வளவு டேஸ்டா இருக்கு. இதுக்காகவே உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம். காஃபி தீர்ந்தான். நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். உங்களுக்கு முந்தையே எங்க அத்தை கிட்ட நான் சர்டிபிகேட் வாங்கிட்டேன். அரே, அரக்கு மாதிரி காசு போட்டு கொடுத்து அம்மா கிட்ட சர்டிபிகேட் வாங்கன்னு சொன்னேன். அது அப்படியே சேர்த்து போட்டுருக்கு. வெரி குட். எங்க கொண்டு போறா? எனக்கு மழை வரும் போட்டிருக்கேன். பயப்படாத. நேற்று மாதிரி மழையில நனைய வேண்டிய நிலைமை இனிமே உனக்கு. அத்தா, இந்த இடியாச்சு கேட்டாலும் பயமா இருக்கு. விஜயா, கூப்பிடாவே. ஆமா, கொலைகாரன் கூப்பிடு, அதான் பொருத்தமா இருக்கும். ராஜோ, மறுபடியும் ஏன் இங்க வந்த? இருந்து சாப்பிட வந்தேன். என் மகளை அழைச்சு பார்த்து கொண்டிருக்கிறேன். விஜயா, என் கௌரவத்தை காத்துல பறக்க விட்டு அவனோட காதல் கதை பேசிட்டு இருக்கல. கௌரவம் செய்தது குற்றம், இருந்தது ஜெயில். இத கௌரவம் என்ன வேண்டியிருக்கு? நீங்கிற திமிர்ல பேசுற எல்லாம் ஒன்னால வந்தது. இரண்யனுக்கு பிரகலாதம் பிறந்த மாதிரி எனக்கு பிறந்திருக்கிறப்ப அதனாலதான் அம்மாவும் மகனும் மாறி மாறி பேசுறாங்க. அப்புறம் பேசுறேன், எனக்கு டைம் இல்ல. நீ பிறந்த மாட்டல. அவன் வரமாட்டான். அவன் வரமாட்டான்னு சொல்றது யார்? அவன் என் பொண்ணு. ஏற்காரையன் தான் உன் பொண்ணு. இப்ப என் மருமகன். இனிமே அவன் இங்கதான் இருப்பான். அதுக்குள்ளே கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணிட்டீங்களா? ஏன் பாண்டித்தரத்துக்கு இருக்கிறது பல லட்சக்கணக்கான சொத்து. ஒண்ணு ஒன்னே ஒண்ணு. அதை ஏற்றுட்டா சொத்தையும் அடையலான்ற கனவு தப்பு கணக்கு போடுறீங்க. என் பொண்ண ஒரு பிச்சைக்கார பயலுக்கு கொடுத்தனே தவிர இவனுக்கு கொடுக்கவே மாட்டேன். கல்யாணம்ன்ற பேர்ல காசு பறிக்கிற திட்டம். யாருக்கு வேணும் காசு? நான் தான் உன் காசுக்கு காரணம் கண்டுபிடிக்க போறேன். தம்பி, இன்னும் என்ன பேச வேண்டியிருக்கு? பராமரிச்சோம். மரியாதையா வெளியே போயிடு. மரியாதையா பொண்ணை வெளியே அனுப்பு. இல்லைன்னா வீட்டுக்குள்ள பொண்ணை வச்சுக்க அனுப்ப மாட்டேன்றீங்களா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். தாராளமா கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அவளா வந்தாலா நாங்களா கூட்டிட்டு வந்தோமாங்கிறது போலீஸ் ஸ்டேஷன்ல தெரியும். போலீஸ் ஸ்டேஷன்ல இல்ல, இங்கே சொல்றேன். அப்பா, நான் வந்து விவரம் தெரியாத பச்சை குழந்தை இல்லை. இவங்க வந்து கூட்டிட்டு வர்றதுக்கு நானாத்தான் விரும்பி இங்க வந்தேன். விஜயா, என் மானத்தை வாங்காத பேசாம என்னோட வந்துடு. உங்களோட வரதோட ஒரு புலியோட போறது எவ்வளவு நல்லது. என்ன சொன்ன? அதை கூட உனக்கு உரிமை இல்லை. ஏன் உரிமை இல்லை? அதை கோர்ட்ல போய் பாருங்க. அம்மா, நீ உள்ள போங்க. மிஸ்டர் பாண்டித்துரை, நான் ஒரு போலீஸ் உத்தியோகஸ்தன். ஒரு பொண்ணு தன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு என் வீட்டு அடக்கலம் வந்துருக்கு. நான் அதை வெளியே அனுப்புறதோ நீங்க அழைச்சிட்டு போறது முடியாத காரியம். வேணும்னா சட்டப்படி நடவடிக்கை எடுத்துங்க. ராஜோ, நல்ல பாம்போட மோதிரம். இதனுடைய விளைவு பின்னால் உனக்கு தெரியும். இந்த பட்டம் கொலை நடந்த இடத்திலிருந்து கிடைச்சதுன்னு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இந்த பட்டணம் பாண்டித்துறையினுடைய தோட்டத்தில் இருக்கிற பட்டணம் ஒரே மாதிரியா இருக்கு. அது மட்டும் இல்ல,
அவருடைய கோட்டில ஒரு பட்டன் இல்லை. நான் இந்த பட்டன் அதுவாத்தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பாண்டித்துறை நல்ல உறவு கேட்டவர். நாம் அவரை எப்படி கண்காணிச்சுதான் செய்யறேன். அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி? நல்லா முடிவு பண்ணு. பல கோணங்களையும் நின்று பார்த்தேன். உன்னை மருமகனா ஏற்றுக்கிறது தான் கரெக்ட் என்ற முடிவு கொண்டது. ரொம்ப சந்தோஷம். அதனாலதான் நான் அவ்வளவு பிடிவாதம் பண்ணேன். என் மேல உங்களுக்கு கொஞ்சம் கோபம் கூட இருக்கும். ஆமா, விஜயா என்ன சொன்ன? விஜயா என்ன சொல்ற? நான் சொன்னா சரின்னு சொல்ல போறேன். ஆனா விஜயா இப்ப வீட்டுல இல்லை. வீட்டுல இல்லையா? எங்க போயிருக்கு? மாம்பழம் சாதுல்லாரோ பொன்னானந்தர் வீட்டுல இருக்கிறாங்க. அங்க ஏன் போச்சு? அங்க யார் இருக்காங்க? பர்சனல் மேட்டர். உனக்கு அப்புறம் விளக்கமா சொல்றேன். நீ அவரை போய் கூப்பிடு. மாட்டேன். அங்க இருக்கிறவங்களுக்கு மறுப்பாங்க. எப்படியாவது விஜயாவை கூட்டியாது. மறுப்பாங்களா? ஒரு நொடியில கொண்டு பெண்கள்கிட்ட மரியாதை குறைவா நடக்கிறது பண்புள்ள செயல்.
வீட்டுக்குள்ள போந்து விஜயாவை கையப்பிட்டு இருக்காவோ அம்மா எத்தனையோ வருஷமா நாம் பிரிஞ்சிருந்த என் செல்வத்தை இப்படி சின்ன பின்னமாக்கிட்டியே. தாயும் பார்க்கறவன ஆசையோட ஓடி வந்த என் தங்கத்தை இப்படி அடிச்சு அலங்கோலமாக்கிட்டியே. எந்த ரத்தம் உடம்புல ஓடுதோ அதே ரத்தம் ஓட இந்த உடம்புல காயத்தை உண்டாக்கிட்டியே. அண்ணன் அடிக்கிறது தானா அன்பு? கூட பிறந்தவனை சொல்றதுதானா உன் ரத்தம்? அம்மா இதுக்குத்தானா அண்ணனை பார்க்கணும் பார்க்கணும்னு ஆசையோட காத்துக்கிட்டது? அண்ணன் அம்மா என் தம்பி வந்தானா? குழந்தையா இருக்கும் போது நீ தொட்டி நாட்டி எந்த தம்பியை தூங்க வச்சியோ அந்த வாழ்க்கையுள்ள தம்பி தான் உனக்கு இப்படி வரவேற்பு கொடுத்திருக்கும். ஐயோ போதும் என்ன கொல்லாதீங்க என்ன கொல்லாதீங்க அம்மா அம்மா தம்பின்னு தெரியாம நான் தாமா தப்பு செஞ்சுட்டேன். நீங்க ரெண்டு பேரும் இப்படி அழுவது பார்க்கும் போது மெரிச்சிடும் போல இருக்கு. ஐயோ தம்பி அண்ணா தம்பி அண்ணா தம்பி தம்பி அண்ணா தம்பி அண்ணா இந்த காட்சியை பார்க்கணும்னு நான் எவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். எவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். மோகன், ராஜு ராஜு எந்த கண்ணுங்களை பார்க்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்ததோ அந்த கண்ணுங்க மேல் நெருப்பாரி கொட்டிச்சு. எந்த வாய் உங்களை அண்ணால் அழைக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தது அந்த வாய் உங்களை அநியாயமா எந்த கை உங்களை அன்போடு அழைக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தது அந்த கை உங்களை அடிச்சுக்கிட்டு இல்ல தம்பி இல்ல தம்பி அண்ணா இல்ல தம்பி இல்ல தம்பி நீதான் இந்த மன்னிக்கணும் நீதான் இந்த மன்னிக்கணும் தம்பி நம்ம முதல் சந்திப்பு இப்படியா வந்து முடியணும் தம்பி உன் முகத்தை பார்க்கறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குதா உன் முகத்தை பார்க்கறதுக்கு எனக்கு வெக்கமா யாருன்னு தெரியாம ஏதோ தவறா பேசிட்டேன். தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்க. விஜயா கிட்ட நீ ஏற்பாடு நடந்துக்கிட்டு நான் ஒன்னும் தவறா நடந்துக்கலம்மா. இது நம்ம வீடுன்னு எனக்கு தெரியாதுமா. நான் பாண்டித்தோட பேங்க் போயிருந்தேன். அவர் மகன் இங்க இருக்கிறதாகவும் எப்படியாவது அழைச்சிட்டு வர முடியும் சொன்னாரு. அதனால தாமா கொஞ்சம் முரட்டுத்தனமா நடக்க முடியாயிடுச்சு. அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேமா. நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேமா. பாண்டித்துறைய உனக்கு ரொம்ப நாளா தெரியுமா? இல்லம்மா எனக்கு கொஞ்ச நாளாதான் தெரியும். அதுவும் வியாபார முறையில தான். ஆமா நீ இந்த ஊருக்கு எப்பமா வந்த? நீ திருச்சிக்கு வந்த அன்னைக்கு உன் தம்பிக்கு இங்க மாற்றம் ஆயிடுச்சு. ஆமா நான் இங்க வந்ததும் கடற்கரையில ஒரு கொலை நடந்துச்சு. அந்த கொலை செய்தது யாருங்கிறத கண்டுபிடிக்கத்தான் நான் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் அந்த கொலைக்காரனை கண்டுபிடிக்கணும்னு உன் தம்பியை ஆசீர்வதிப்பா. என்னம்மா அது என்ன போய் தம்பி ஆசீர்வதிக்க சொல்றீங்க? இல்ல யாரு அப்பாவுக்கு அப்புறம் அண்ணன் தானே சகலமும். என்னடா யோசிக்கிறீங்க? நான் ஆசீர்வதிக்கிறேன். கூடிய சீக்கிரம் நீ கொலைகாரனை கண்டுபிடிக்கணும்னு நான் ஆசீர்வதிக்கிறேன் தம்பி. நான் ஆசீர்வதிக்கிறேன். உன் ஆசீர்வாதப்படி கொலைகாரன் கிடைச்சு அதனால உன் தம்பிக்கு நல்ல பேரு கிடைக்கட்டும் கிடைக்கட்டும். அம்மா இப்போ எனக்கு அவசரமா ஒரு வேலை இருக்கு. நான் போயிட்டு வரேம்மா. அப்புறம் என்ன அவசரம்? இது சாப்பிட்டு போறேன். நான் தான் அப்புறம் வந்து சாப்பிட போறேன். அம்மா காஃபி சாப்பிடுங்க. பரவாயில்ல.
காபி சாப்பிடுறதுக்கு என்ன கொஞ்சம் சாப்பிடுங்க. நான் தான் சாப்பாட்டுக்கே வர போறேன் தம்பி. கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வரேன். உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். நிச்சயம் வரேன். அம்மா வரம்மா. சீக்கிரம் வந்துடுப்பா. வரேன் தம்பி. வந்துங்களா?